எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற எண்ணம் கொண்ட, அதே போல எதை செய்யறதுனாலும் சரி, அது நமக்கு நன்மை கொடுக்குதோ இல்லையோ, மத்தவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க. எல்லாருமே பாராட்டும் வகையில நடந்து கொள்ளக்கூடியதும் இவங்க தான். ஸோ அப்ப எந்த அளவுக்கு இவங்க மத்தவங்களுக்கு பாதிப்பு வராம வாழ்க்கைய நடத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தான் கஷ்டப்பட்டாலே பரவால்ல, தன்னால மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது. இந்த எண்ணம்ங்கிறது தெய்வத்துக்கு நிகரானது. ஸோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசிக்காரங்களே, வருஷத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துல உருவாகி இருக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லதை செய்ய போகுது. எந்தெந்த வகையில அது நல்லதை செய்யும், அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும், இதை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்துடைய பலன் தான் மகரத்திற்கு மறுபிறவி தரக்கூடிய அமைப்புல வேலை செய்ய போகுது. சொல்லப்போனா அதிர்ஷ்டம் கொட்டும், செம்ம அதிர்ஷ்டம், பணம் கொட்டும். ஓகேவா? உடனே இப்போ மகரம் யோசிக்கும், பணம் கொட்டுமா, என்னுடைய பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு பணம் கொடுத்தா போதும், நான் உழைச்சி கூட கட்டிக்கிறேன் கடவுளே, வாய்ப்பு மட்டும் கொடு. இதுதான் மகரம். திடீர் பணத்தையோ திடீர் அதிர்ஷ்டத்தையோ இதெல்லாம் எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் வாய்ப்புகள் உங்களுக்கு அப்படிதான் வரப்போகுது. தெய்வம் போல நிறைய உறவுகள் உங்களுக்கு கை தூக்கி விட போறாங்க. உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிச்சு இல்ல, அந்த பணம் திரும்ப கிடைச்சாலே பல பிரச்சனைங்க சரி கட்டிடலாம் இல்லையா? உங்ககிட்ட வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு ஏமாத்துறவங்களா தன்னால பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு யோகம் வருது. புரியுதா? குறிப்பா புதன் சுக்கிரன் ஒரே ராசியில இணைறதுனால லட்சுமி நாராயண யோகம் உருவாகி இருக்கா. ஜோதிட ரீதியா நிறைய யோகங்கள் இருக்குங்க. ஆனா அந்த லட்சுமி நாராயண யுகம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், பணம் வேணும்னாவே லட்சுமி தேவியை கும்பிடணும், வீட்டுல லட்சுமி கடாட்சம் வரணும், லட்சுமி தேவி வீட்டை தங்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்களும் இப்படிதான் இருக்கும். ஸோ பணம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ செல்வ செழிப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் தேவை இல்லையா? ஸோ லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் தான் உங்களை தேடி வந்திருக்கு. அப்படின்னு இந்த யோகம் நமக்கு பலன் கொடுக்க போகுது. நிதி ரீதியா, அதாவது பணம் ரீதியா, தொழில் முறை ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வெற்றி, எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அடைய போறீங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போறீங்க. லட்சுமி நாராயண யோகம் முற்றிலும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. இதனால பணம் நிதிநிலை வலுவா இருக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான அங்கீகாரம், உங்க வேலைக்கான அங்கீகாரம், உங்க திறமைக்கேற்ற வாய்ப்புகள், அதே போல முதலீடு செய்யறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உடைய எண்ணங்கள் எல்லாம் பலித்தமாகும். குறிப்பா கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருது. கடன் தொல்லைகள்ல இருந்து முழுவதுமா விடுபட போறீங்க. பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இப்ப உங்களை தன்னால விட்டு விலக போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒட்டு மொத்தமா நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க. சோ பணம் கையில இருந்தாவே உறவுக்காரங்களாம் தன்னால பேசுவாங்க. பிரச்சனை எல்லாம் மறந்துடுவாங்க. நீங்க அடிச்சா கூட பரவாயில்ல சாமி, நீ வாயேன் அப்படி இப்படின்னு கொஞ்சுவாங்க. தன்னால தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி வருவாங்க இல்லையா? சோ அந்த அளவுக்கு வீட்டுல செல்வம் தங்கும். பணியிடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத செலவே வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய வகையில கையில பணம் விளையாடும். குடும்பத்துல மகிழ்ச்சி நடந்திருக்க போகுது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் இனி டக்குன்னு நடக்கும். கைகூடி வரும். தொழில உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நெருங்கிய உறவுக்காரங்க உங்களுக்கு நிதி ரீதியா உதவி செய்வாங்க. அதாவது பணம் கடனா கொடுக்கறது கூட அவங்ககிட்ட பணம் இருந்துதான் கொடுப்பாங்க இல்லையா? இல்லாத, அதாவது பணக்காரன் எதுங்க கடன் வாங்க போறான், அவனுடைய டாக்ஸ் குறைச்சிக்கிறதுக்கு தான். ஸோ அது போல ஒரு அமைப்புல தான் உங்களுக்கு பணம் கொடுக்க போறாங்க. அதாவது இந்த அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு பணத்தை பல வகையில கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையும் அதிகமாக போகுது. காதலா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும் மகிழ்ச்சிகரமா மாறப்போகுது. கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. படிக்கூடிய மாணவர் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல பணவரவு, ஒருத்தர் 2 பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ கூடுதலான வருமானம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறது கூட யூகம் இருக்கு. குழந்தை வரம் வேண்டி காத்துட்டு இருந்தவங்களுக்கு முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ இப்போ வீட்டுல மழை சத்தம் கேட்கும். காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம், நீங்க கொடுத்த பணமோ இல்ல வராத பணமோ எது வேணா இருக்கட்டும், எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உண்டு. அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி ஆதாயங்கள் இப்ப சுமூகமா முடியும். வெளிநாட்டு தொடர்புகளால லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யுதுங்க. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் சரி தயங்காம எடுங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகம். முதலீடு பண்றதுக்காக இருந்தாலும் சரி தயக்கமே காட்ட வேணாம். நினைச்ச காரியங்கள் அனைத்துமே கைகூடும். ஒட்டு மொத்தமா தொழில முன்னேற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே முன்னேற்றம்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியா அதை நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அதிர்ஷ்டத்துடைய உச்சம்பா இந்த யோகம்னு சொல்லுவோம்.
இதோட மகர ராசி, மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்றேங்க. லாபஸ்தானத்துல புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம், ரியல் எஸ்டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகுது. விரயத்துல அமர்ந்த சூரியன், செவ்வாலாம் கால், முட்டி இந்த மாதிரி மறைமுக கொஞ்சமா அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி கூட ஒரு அமைப்பு கொண்டு வருவாங்க. அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். எங்கேயாவது லோனுக்கு அப்ளை பண்ணா கூட லோன் கிடைக்கும். 3ஆம் இடத்துல சனி பார்க்கிறாரு. தேவையில்லாத பிரச்சனை, மன அழுத்தம்லாம் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா குரு வக்ரமா இருக்கிறது உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். உங்க வீட்டுல தங்கியிருந்த நம்மளுடைய ஆரோக்கியம், அவனுடைய சகவாசம் சரியில்லாம போயிருக்கும் இதனால. இப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாம் விட்டு ஒளியிறாங்க. வெளியூர், வெளிநாடு, தூரதேச பயணம் போறதுக்கான யோகம் இருக்கு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்கு. பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாம் ஓஞ்சி போச்சு. டென்ஷன் குறையுது. உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. தூக்கமின்மை ஏற்படும். அதை திரும்ப திரும்ப சொல்றேன், ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும், சத்தான உணவு எடுத்துக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், நேர நேரத்துக்கு தூங்கணும். ஓகேங்களா? பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் இருக்கு. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் சரி, 100% நல்லா இருக்கு. குறிப்பா அனந்த சைன பத்மநாத சுவாமிய அனுதினமும் வழிபாடு செய்து அப்படின்னாக்க இன்னும் அதிகப்படியான நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேல மகர ராசி ஒரு நினைப்பு வச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையோட ரகசியமே அதாவது இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ எண்ணத்தை தூய்மையா வச்சுப்பீங்க. எல்லாரையும் மதிச்சு நடந்துப்பீங்க. உங்களுடைய எண்ணம் அழகா இருக்கிறதுனால தான் நீங்களுமே அழகா இருப்பீங்க. ஸோ மனசும் தூய்மை, புத்தியும் தூய்மை. தனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதுதானே மற்றவங்களுக்கும் இருக்கணும். மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கிறதுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கும் ஏதோ சமாளிக்க முடியுது வாழ்க்கையில. உங்களுக்கு உத்தியோகத்துல இருந்தா சரி, புதுசா வீடு கட்டுறதுக்கு, புதுசா வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு எல்லாமே இப்போ சிறப்பா மாறுது. நீங்க மண்ணை அள்ளி கையில பிடிச்சாலும் பொண்ணா மாறும். தொட்டது எல்லாமே துலங்கும். வியாபாரில இருக்கீங்களா, ரியல் எஸ்டேட் துறையில உங்களுக்குலாம் இழுபறியாக இருந்த வீட்டு மனை வாங்குறது விற்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறும். குடும்ப தலைவர்களை பொறுத்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தோட ஒரு முறை கோயில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தந்தை வழியில பணம் வரும். பிள்ளைகளால பெருமை சேரும். தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்கும். கலைஞர்களுக்கு உடைய சங்கத்துல நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட கோரிக்கைகள் இப்ப நிறைவேறும். ஒரு சிலருக்கு படப்பிடிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விளையாட்டுலயுமே கவனம் செலுத்துவீங்க. படிப்புலையும் சரி, விளையாட்டும் சரி, வெற்றி கொடியை நாட்டுவீங்க. பெற்றோர் வகையிலும் ஆசிரியர் வகையிலும் அன்பை பெறுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பண்ண சுவாமிக்கு சனிக்கிழமையில பொங்கலிட்டு வழிபாடு செய்யறதும் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மேல மகர ராசி கொஞ்சம் உஷாரா இருக்குங்க. விழிப்புணர்வோட இருக்கணும். என்ன செய்யறோம், எது செய்யணும் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது. யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப அகராரா இருக்கணும். யாரையும் கிட்ட சேர்த்தக்கூடாது. புதுசா யாரோ ஒருத்தர் அறிமுகமா வராங்க, ஃப்ரெண்ட் தூரம் இருக்கட்டும். உங்களோட தனிப்பட்ட விவகாரங்களை தெரியப்படுத்தாதீங்க. குடும்ப விவகாரங்களை தெரியப்படுத்தாதீங்க. குடும்பத்துல இருக்கணும் சொல்லி வச்சிருங்க. உறவுக்காரங்களும் எந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு. ஏன்னா உடைய இறக்க குணத்தை, உங்களுடைய வெளிப்படையான தன்மையை அவங்க ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய உண்மையான உழைப்பு, கடினமான உழைப்பை அடுத்தவங்க அழகா சாப்பிட்டுட்டு போறான். அதனால ஈஸியா உங்களை ஏமாத்திடுறாங்க. இறக்க குணம் தான் உங்களுக்கு பெரிய மைனஸா நிக்குது. அதனால மற்றவங்க சொல்றது அப்படின்னு நம்புறத மட்டும் விட்டுடுங்க. புரியுதுங்களா? மற்றபடி நேரம் காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய கடலை கும்பிடுங்க. நிறைய கோயிலுக்குள்ளன்னு போயிட்டு வாங்க. தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. வாய்ப்புகள் வரும். புரியுதுங்களா? மற்றபடி மகர ராசி பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக மாற போறீங்க. சிறப்பா நடக்கும் எல்லாமே. பெற்றோர் வகையிலுமே நல்ல ஆதரவு இருக்கும். செல்வாக்கு, உடைய உள்ளுணர்வுலாம் மேம்படும். எந்த ஒரு சிக்கலா இருந்தாலும் சரி சமாளிக்க முடியும். அன்புக்கு உரியவங்க கிட்ட அர்த்தமுள்ள உரையாடல்கள் இருக்கும். பிணைப்புகள்லாம் இப்போ மாறியும். காதல சொல்லணுமா, நேரம் சிறப்பா இருக்கு, காதல சொல்லிடுங்க, கை கூடும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடி மறையுது. சுக்கிரனுடைய செல்வாக்காட உங்க வாழ்க்கையும் அழகா மாறப்போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் எல்லாமே இப்ப தீர்க்கப்படுது. உறவுகள்லாம் வலுவா இருக்க போகுது. நிதி ரீதியா நீண்ட கால முதல்களை திட்டமிட்டு இருந்தா இப்போ ஒரு நல்ல நேரம். பொருளாதார நிலை மேம்பாடாகுது. வேலை இல்லாதவங்களுக்கு விரும்பிய வேலையை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல வணிகம் செய்யறவங்க பல்வேறு புதிய தொழில் தொடங்க விருப்பப்படுவீங்க. இதற்கும் சரியான காலகட்டம் தான். தாராளமா செய்யுங்க. ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடியும் அது சம்மந்தப்பட்ட ஆய்வு இருக்கணும், ஆலோசனை பெற்றுக்கோங்க. அந்த துறை சார்ந்தவங்க கிட்ட அனுபவம் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. குரு பகவானுடைய செல்வாக்கால பயணம், கல்வி, புதிய அனுபவங்கள் மூலம் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறுவீங்க. நிதி ரீதியா, பொருளாதார ரீதியா உறுதியா இருக்க போகுது உங்களுடைய முன்னேற்றம். நீங்க நேர்மையாவும் வெளிப்படைத்தன்மையாவும் இருக்கிறதுனால உறவுகள்ல மகிழ்ச்சி தாங்க போகுது. வருமானத்துல மிகப்பெரிய உயர்வு பார்க்க போறீங்க. வேலை தரவங்களுக்குலாம் சாதாரணமா இங்க கிடைக்கிற வேலை இல்ல, வெளிநாட்டுல இருந்து நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். ஆனா முயற்சி ரொம்ப முக்கியம்.
கடின உழைப்புக்கான பதவி உயர்வு, மரியாதை கிடைக்கும். அது உங்களை வந்து சேர்ந்தே ஆகணும். அந்த அளவுக்கு யோகம் தான். அடுத்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எப்படி தரம் வருதுங்க? உங்களுக்கு தேடி வருது. தேடி வரக்கூடிய இந்த லட்சுமி நாராயண யோகத்தால உங்க தலைவிதியே மாற போகுது. வேலையிலயும் சரி, மற்ற இடங்கள்லயும் சரி, எதிரியுடைய தொல்லைகள் குறையும். எதிரெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுடைய பலமெல்லாம் குறைஞ்சு போகுது. உங்களுடைய பணபலமும் ஆள் பலமும் முன்னேற போகுது. செலவுகள் கட்டுக்குள்ள வரும். திட்டமிட்டு செலவு செய்யறது இன்னும் சிறப்பு. உத்தியோகத்துல முன்னேற்றம், திட்டமிட்ட வேலைகளை சரியா முடிப்பீங்க. நேரம் காலம் தவறாம முடிச்சு வச்சுப்பீங்க. குடும்ப பொறுப்புகளா இருக்கட்டும், உங்களுக்கு பல விதங்கள்ல சுப பலன்கள் கிடைக்கும். அலுவலக வேலையிலேயே முன்னேற்றம். சமூக ரீதியா மதிப்பு மரியாதை அதிகமாகும். அரசாங்க மரியாதை கிடைக்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொத்து பத்துகள் சேரும். இல்ல போது அதோட சொத்து ஏதோ பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா, தன்னால உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். பல நிதி நன்மைகளை பெறுவீங்க. இல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சாலும் சரி, அந்த கஷ்ட காலத்திலயுமே ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுடைய நண்பர்கள் ரீதியா, உறவுக்காரங்க ரீதியா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒட்டுமொத்தமா இந்த யோகத்தின் மூலம் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகுது. செல்வம் சேரக்கூடிய நேரம் இது. வாழ்க்கை துணைக்கிட்டுமே உறவுகள் நெருக்கமாகுது. உங்களுடைய வாழ்க்கை தரமே மேம்பட போகுது. சொல்லப்போனா அதிர்ஷ்டத்துடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில புதிய வாய்ப்புகள், வணிக முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி, திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை இனிமையா மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். ஆளுமை திறன் அதிகமாகுது. ஒரு பேச்சினுடைய வசீகரம் அதிகமாகுது. வெளிநாட்டுல இருந்து வேலை தொடர்பான பயணங்கள் வரும். கடன் பிரச்சனை தீரப்போகுது. நிதிநிலை உயரப்போகுது. அரசாங்க வேலை இல்ல அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கும் எல்லாமே சாதகம். இந்த வருஷத்துல கண்டிப்பா அரசு அதிகாரிகளாக நீங்க மாறிடுவீங்க. தேர்வுகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பணம் சம்பாதிக்கான பல வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்துல யார்ட்டையும் வாக்குவாதம் மட்டும் பண்ணாதீங்க. இனிமையான பேச்சுக்களை கடைப்பிடிங்க. மத்தபடி பாருங்க, வரதெல்லாம் உனக்குதான் சாதகம். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பெற்றோருடைய ஆதரவு, பூர்வீக சொத்து கிடைக்கும். கொஞ்சம் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்க முன்ன நின்று நிறைய சுபகாரியங்கள் நடத்துவீங்க. சொந்த வீட்டுல மட்டும் இல்ல, உறவுக்காரங்க வீட்டுல, தெரிஞ்சவங்க வீட்டுலாம் கூட நிறைய பேர் உங்களை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. வேலையிடங்கள்லாம் நல்ல செய்திகள் தேடி வரும். குடும்பத்தாரோட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போகுது. ஆன்மீகம், சுபகாரியங்கள்லாம் ஈடுபடுவீங்க. குடும்பத்தாரோட சுற்றுலா பயணம் போவீங்க. ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவீங்க. புதிய சொத்து வாங்க முற்படுவீங்க. சமூக பணிகள்ல மரியாதை அதிகமாகுது. சாதாரணமா லட்சுமி நாராயண யோகத்தால எதிர்பாராத முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வேலை ரீதியா, தொழில் ரீதியான சில நுட்பங்களை கத்துக் கொடுப்பாங்க. அதன் மூலம் வெற்றி அடைவீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிறதே வந்து உங்களுக்கு சந்தோஷம்தான். பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபட போறீங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா மாறப்போகுது. சுபபலன்கள் ரொம்ப அதிகம். இதோட மகர ராசி எந்த துறைகள் இருந்தாலும் சரி, அந்த துறைகளுடைய தலைவர்களாக மாறுவீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சிறப்பு. பல நாள் விருப்பங்கள் இப்ப நிறைவேற போகுது. கல்வியா இருக்கட்டும், விளையாட்டுல இருக்கட்டும், நல்ல வெற்றிகள் நீங்க எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில செல்வம் அதிகமாகுது. எதிர்பார்த்த பணமாட்டும், எதிர்பார்த்த பணமா இருக்கட்டும், வணிகத்துல முன்னேற்றம், புதிய வருமான வாய்ப்புகள், மாணவர்களும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்க போறீங்க. வீட்லயும் சரி, எல்லா இடங்களுமே மதிப்பு மரியாதை கூடும். நீ சொன்னதை எல்லாரும் கேட்பாங்கப்பா, அப்படி ஒரு அமைப்பு. உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். நீயே யோசிப்ப, அதாவது நம்ம குடும்பம் தானா, நம்ம ஃப்ரெண்டு தானா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம் தானா, நம்ம ஆஃபீஸ் தானா, நம்ம அதிகாரியா இது நம்ம சொல்றதை கேட்குறாங்க. அவங்களே வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க. இப்போ இது சொல்ல, இது நீ சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற போல. உடைய பல நாள் கனவு நனவாக போகுது. எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். சொல்லப்போனா மகர ராசி இதனால யோசிச்சிருப்பீங்க, நம்மளாம் வந்துட்டு ராசி கட்டவங்கப்பா, துரதிருஷ்டசாலிங்க நம்ம. என்னன்னு தான் நேரத்துல பிறந்தமோ தெரியல, நம்ம தலையில என்னத்தான் எழுதி வச்சாங்கன்னு தெரியல. நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை. எங்க போனாலும் நம்மள மட்டும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க. இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுடைய அந்த நினப்புக்கு மாற்றம் தரக்கூடிய வகையில லட்சுமி தேவியுடைய அருளும், விஷ்ணு பகவானுடைய அருளும் உங்களுக்கு பாதுகாப்பா நின்றுட்டு பலம் சேர்த்துது. ஸோ அதனால நீங்க அதிர்ஷ்டகரமான ராசியா மாறி இருக்கீங்க. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தொகையா இருக்கட்டும், நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும், வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானத்துக்கான புதிய ஆதாயங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலை காத்துட்டு இருக்கேன், குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன், எதுவுமே என் வீட்டுல வந்து நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாமே நல்லதா நடக்கும். சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு நிறைய போகுது. பெரிய பெரிய அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது. என்னென்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்க போகுது. திருமண யோகம் கை கொடும். வியாபாரம் சிறப்பா நடக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குறீங்க. நல்ல சுகபோக வாழ்க்கை, பெரும் சொத்து சேரும். வங்கி கணக்கெல்லாம் பல மடங்கு உயர போகுது. எல்லாமே நன்மையா மாறுது. ஆனா கோபம் பேசுறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கும். நிதானமா பேசி பழங்க. அது உங்களுக்கு பல விதங்கள்ல வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல எச்சரிக்கையா இருக்கணும். யார் மீதும் குற்றம் சொல்லாதீங்க. அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சாலும் சரி, கவனமா இருந்துட்டு ஒதுங்கி நில்லுங்க. மற்றபடி எல்லாம் சிறப்பு தான். குறிப்பா கலைத்தொழில்களுக்கெல்லாம் பாராட்டுகள் வரும். வெளிநாடு பயணங்கள் ஈஸியா அமையும், இனிதா அமையும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலை சிறப்பா இருக்கும்.
குடுத்தல அதிக அக்கறை காட்டுவீங்க. அரசியல் தலைவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்த பிரச்சனை விலகும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பண வரத்து கிடைக்கிற மாதிரியே தடைப்பட்ட காரியங்களும் சாதகம் முடியுங்க. வீண் மனக்குழப்பம்லாம் இப்ப மறையும். தெளிவா இருப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் தலையிடாதீங்க. மத்த கேட்பான் உதவி பண்ணுங்கன்னு. அவனுக்கே அது சரி பண்ண முடியும். ஆனா தேவை உன்னை மாட்டி விடணுன்றது மட்டும் தான் அவனோட நோக்கம். குறிப்பா மகர ராசிக்கு பொறாம பொச்சிருப்பு அதிகம். உங்களை சுத்தி சூழ்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நீ நல்லா இருக்கக்கூடாது, ஒரு நாள் நீ சிரிக்கக்கூடாது, அழுகிறத மட்டுமே அவங்க வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. யாரையும் நம்பாத. பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 100 ரூபாய் இருந்தா கூட சரி, 1 ரூபாய் இல்லைன்னு பொய் சொன்னாலும் தப்பே கிடையாது. கடவுள் உனக்கு துணையாதான் வரும். போதும், நிறைய இழந்துட்டோம் இல்லையா? சொல்ல காப்பாத்த பாடுபடுவ. அந்த பாடுபடுன்ற பேர்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாத. கொடுத்த வாக்கு காப்பாத்த ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் சொன்னா நீ அது பின்வாங்க மாட்டேன், செய்யாமலே இருக்க மாட்டேன். அதனால கவனமா இரு. பேசுறதுலையும் சரி, செயல்பாடுகளையும் சரி கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரம் தரப்பான கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா அலைச்சலாவே இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது. அவங்களே செய்யறேன்னு சொன்னாலே நீங்க அனுமதிக்க கூடாது. அதே போல குடும்ப விவகாரங்களை வெளியில தெரியாம பாத்துக்கணும். குடும்பத்துல மூலியமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? ஆரோக்கியத்துல கவனம் மட்டும். குடும்பத்தார் கூட யாராவது உடல்நல குறைவா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட உடனடியா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற ஒரு கேள்வியோட போயிட்டு டாக்டர் கிட்ட தெளிவுபடுத்திட்டு வாங்க. பெண்கள் எல்லாம் கொடுத்த வாக்கு காப்பாத்த பாடுபடுவீங்க. நீங்க தான் பெரும் பிரச்சனை மாற்றதே. மத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவத்தை தவிர்க்கிறது நல்லது. அது போல வீண் ஆசைகளை மனசுல வச்சுக்காதீங்க. கட்டுப்பாடோட இருங்க. எந்த ஒரு செயலுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இந்த ஜாமீன் கழுத்து போறது, உதவி பண்றன்றது, இது வாங்கி தரேன்றது, நான் வரேங்கிறது, நான் உனக்கு இருக்கேங்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் இருந்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நல்லது. பட்டங்களும் பாராட்டுகளும் தன்னால தேடி வரும். உஷாரா இருந்து பழகுங்க. அதே போல தம்பதிகள்லாம் ஒற்றுமையா இருப்பீங்க. ஆனா 3வது நபருடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்க சந்தோஷமாவே இருந்தாலும் மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. மத்தவங்களுடைய கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. இதை தாண்டி அனைத்து விதமான காரியங்களுமே கைகூடும். உல்லாச பயணங்கள்ல மனசு ஈடுபடும். குடும்பத்தோட திட்டம் போட்டு போயிட்டு வாங்க. படிப்புல நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எல்லா காரியங்களுமே நன்றாக நடக்கும். கஷ்டங்கள் தீரும். குடும்பத்துல அமைதி உண்டாகும். அது மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியமே மேம்படும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க. இதுல அந்த சனிக்கிழமையிலேயே விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யணும். காரிய தடைகள் நீங்கும், மனக்குழப்பம் நீங்கும். சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா பண்ணுங்க, அதுவுமே நல்லது. உடற்பயிற்சி பண்ணுங்க, அதுவும் நல்லது. அதே போல ஞாயிற்றுக்கிழமையில பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. அது கீரையா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில உணவு கொடுங்க. பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கொடான கொடி தேவர்களுக்கு நீங்க படிகள் அந்த புண்ணியம் உங்களை சேரும். புரியுதுங்களா? ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் மகர ராசிக்கு மறுபிறவி தரக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. எப்பவுமே கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உஷாரா இருக்கிற மாதிரி பேசுறீங்க, ஆனால் ஈஸியாக ஏமாந்து போறீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்து ஒன்று மழை பேசுறான் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். பேசாதவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது. நம்புறது நம்பாத அடுத்தப்பட்ட விஷயம். உங்களை ஒருத்தன் தூக்கி பேசுறான் அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம காலை வார போறாங்கிற எச்சரிக்கையோட இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி பேச்சோட இருங்க. உதவிக்கும் போகாதீங்க, உதவியும் கேட்காதீங்க. உதவி செய்யறன்ற பேர்லயுமே உபத்திரங்கள் சேரும். மற்றபடி நாளும் பொழுதும் நல்லதாக அமையும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீட்டுக்கு அதாவது தட்ட போகுது. அதை உள்ள கூப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க. லக்ஷ்மி தேவியும் நாராயணரும் உங்க வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுடைய வாசம் உங்களுக்கு வாழ்க்கையை வசம் மாற்றி கொடுக்கும். வாழ்த்துக்களுங்க. இந்த பதிவு பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களுக்கு லக்ஷ்மி தேவியும் பெருமாளையும் பிடிக்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. சனிக்கிழமையில எப்படி நீங்க விநாயகர் பெருமாள் வழிபாடு செய்யறீங்களோ அதே போல பெருமாள் வழிபாடு கண்டிப்பா செய்யணும். அவருக்கு துளசி மாலை அணிவித்து குடும்பத்துல எல்லாருடைய பேர்லயுமே அர்ச்சனை பண்ணுங்க. அந்த பெருமாளுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. துளசி மாலை வாங்கிட்டு வீட்டுல மாட்டி வைங்க, வாசப்படியில மாட்டி வைங்க. அதே போல புதன்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. அனுதினமும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். வீட்டுல காலைல எஞ்சி உடனே ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக முடிஞ்சு போச்சு. இந்த மந்திரத்தோட தான் உங்களுடைய நாள் தொடங்கணும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கும். நன்றிங்க.